ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடிய பால் சாதம் அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் பால் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே பால்கோவா மாதிரி இருக்குங்க. அதோட இந்த பால் சாதத்தை சாப்பிட்றனால குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட சளி தொந்தரவு இருந்தாலும் சரி பண்ணிடும். இந்த பால் சாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பனங்கற்கண்டு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 5-6 போல் ஏலக்காயோட விதைகள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 போல் முழு மிளகை நல்லா இடித்து பவுடர் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு காரம் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்ப காரமாலாம் இருக்காது. அதே சமயம் சளி தொல்லைலாம் இருந்தால் சரி பண்ணிடும். இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த பனங்கற்கண்டெல்லாம் நல்லா கரையட்டும். அடுத்து ஒரு பேனில் குழந்தை சாப்பிட்ற அளவு சாதம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டம்ளர் நிறையா நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர் சேர்க்காத பசும்பால் சேர்த்துக்கிறேன். இது குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக தண்ணீர் சேர்க்காமல் காய்ங்க. அடுத்து கரைச்சி வச்சுருந்த பனங்கற்கண்டு மிளகு தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணெய் கூட உங்கள்கிட்ட இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் வைக்கும் போது மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாறி மாறி வச்சேன். இந்த ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக நல்லா சுண்டை வற்றணும். அதனால் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு மாறி மாறி வச்சு கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆற கொஞ்சம் திக்காகவும் மாறும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பால்கோவா மாதிரி இருக்கும். குழந்தைக்கு நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். இல்லை இதை கொஞ்சம் மசிச்சு கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ லைட்டாக மசிச்சு கொடுங்க. இதோட இனிப்பு சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட பனங்கற்கண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த உணவை இரவு உணவாக நீங்கள் கொடுக்கலாம். நல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக உதவும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.